ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, நம்ம வந்துட்டு இப்போ வந்து கேரட்டு பீன்ஸு போட்டு சாம்பார், கொஞ்சமாக மாங்காய் பீஸ் போட்டுட்டோம், 2 துண்டு போட்டு சாம்பார் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ சாதம் வச்சு நம்ம தொக்கு ஒன்று செய்ய போகிறோம். அது என்ன தொக்குன்னா, மஷ்ரூமு, குட்டி, அதாவது குட்டி உருளைக்கிழங்கு, பேபி பொட்டேட்டோ, மஷ்ரூமு, அப்புறம் வந்துட்டு பச்சை பட்டாணி, இது எல்லாமே போட்டு தொக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, மஷ்ரூம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சப்பொடி போட்டு. அடுத்தது பேபி பொட்டேட்டோ ரெடி பண்ணி வச்சாச்சு, பச்சை பட்டாணி ரெடி பண்ணி வச்சாச்சு, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வாங்க எப்படி செய்கிறோன்றது. சாம்பார்லாம் வச்சுட்டேன், சாப்பாடும் வச்சுட்டேன், சாம்பார் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு இந்த தொக்கு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்குறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிப்போம். அடுத்து இதில் வந்துட்டு ஒரு பட்டை, ஒரு 2 லவங்கம், சோம்பு, கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன், அதை இதில் போட்டுப்போம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் குட்டி கரண்டியில் ஒரு சின்ன கரண்டிட்டு அதில் வந்து கொஞ்சம் போட்டுக்கேன், ஒரு கரண்டி போட்டுக்கேன். வெங்காயம் போட்டாச்சு. சாம்பார் வச்சோம்னா இந்த காய்க்கு தொக்கா பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கேஸ் டைம் கடை இல்லை, அதனால கொஞ்சம் ஸ்பீடாகவே சமையல் ஆகிடும், ரொம்ப குயிக் ஆகிடும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம தக்காளி போட்டுப்போம். தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும் கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். ஏன்னா நம்ம மீதியை நம்ம காய் வேகும்போது வெந்துடும், நல்லா வெந்துட்டு நல்லா மேஷ் ஆகிடும். செய்யும்போதே நல்லா வாசனையாக இருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது போடுறோம்ல, கறிக்கு தான், நம்ம சிக்கன் அந்த மாதிரிக்கு தான் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். நான்வெஜ்க்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம், சிக்கன், மட்டனு எல்லாத்துக்கும் செம்மையாக வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி, அப்புறம் வந்து மஷ்ரூம் இதை போட்டு தொக்கு பண்ண போகிறோம்ல, நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு நல்லா வதங்கிட்டு இந்த தக்காளி அதை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்துட்டு வெறும் மிளகாத்தூள், அதாவது காஷ்மீர் சில்லி வந்து ஒரு 2 ஸ்பூன் போட போகிறேன். ஏன்னா கலர் வந்து சூப்பராக இருக்கும், கலர் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தண்ணி வந்துட்டு இந்த கார நெடி போகிறதுக்காக ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா மஷ்ரூமும் சீக்கிரம் வெந்துடும், பச்சை பட்டாணியும் சீக்கிரம் வெந்துடும், உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சுட்டேன், அதனால எல்லாமே குயிக்காக சமையல் ஆகிடும். அதுக்காக நம்ம வந்துட்டு இவ்வளோ தண்ணி போட்டு எல்லாமே கரெக்டான பொருள்லாம் போட்டாச்சு, எல்லாமே போட்டுட்டு நம்ம இப்போ வந்து மூடி வச்சோம்னா கொஞ்சம் அந்த கார நெடி போயிட்டு ஃபுல்லாக கிரேவி மாதிரி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சாரி, நான் ஒரே ஒரு பொருள் மட்டும் மறந்துட்டேன். அது முக்கியமாக இதுக்கு போட்டு ஆகணும்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம்ல, அது வந்து நம்மளுக்கு பிடிக்கும், வாய்வு தொல்லை வரும். அதனால இப்போ வந்துட்டு நான் சொன்னல கட்டி பெருங்காயம், அதுதான் வந்து நான் இந்த பாக்ஸில் ஊற வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி. இது ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன், வெளில வச்சா கேட்டுரும், ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இதை வந்து கொஞ்சமாக நம்ம இதை ஊற்றிக்கலாம். ஏன் நான் வச்சுருக்கேன்னா, அந்த கட்டி பெருங்காயத்தை வந்து இப்படி அரைச்சி வச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், சமையலில் நல்லா ஈஸியாக மெல்ட் ஆயிரும். ஆனால் நம்ம அந்த கட்டியாக இருக்கிறத பிச்சு போட்டோம்னா அப்படியே கசக்குது, அது வந்து வெந்தாலும் அப்படியே நிற்கிது, அந்த திரியா அப்படியே நிற்கிது அந்த இது பெருங்காயம். அதனால தான் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கரைச்சி தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா அது நல்லா ஊறிடும், நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அது வந்து போட்டு சமைக்கிறது நல்லா வந்துட்டு சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து ரோஸ்ட் ஆகணும். எப்படி இருக்குது இப்படி ஆகணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கேஸ்ட் டைமில் மட்டும்தான் இப்படி வரும், வேறு எதுலேயும் வந்து இந்த மாதிரி இவ்வளோ செம்ஸ்க்கு வரவே வராது, நல்ல ரோஸ்ட்டாக வரவே வராது. நானே நிறைய கடை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், இது மாதிரி வந்து நல்ல ரோஸ்ட்டாக வராது. இந்த கேஸ்ட் டைமில் மட்டும்தான் அப்படியே ப்ரௌனிஷாக சூப்பராக இருக்கும். இந்த வாசனையும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதும் ரொம்ப இன்பமாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம், டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கை வச்சுக்கிட்டு நம்ம சாம்பார் சாதம், கேரட் பீன்ஸ் போட்ட சாம்பாரை வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா?
எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட சாப்பாடு, அதாவது வடித்த சாப்பாடு, கேரட் பீன்ஸ் போட்டு சாம்பார், சின்ன துண்டு ஒரு 2 பீஸ் மாங்காய் போட்டு சாம்பார், அடுத்து உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, மஷ்ரூம் போட்ட தொக்கு. இதுதான் நம்ம வீட்டு லஞ்ச் இன்னைக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மெனு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இதை பார்த்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி இருந்தது டேஸ்ட்டுன்னா, அதே மாதிரி இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஆல் இன் ஆல் தமிழச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.